ஏரோது சிற்றரசன் புனித திருமுழுக்கு யோவானை கொலை செய்தவன் மன போராட்டத்தோடு இருந்திருப்பது இன்றைய நற்செய்தியிலே தெரிய வருகிறது. செய்த தவறுக்கு குற்றப்பழி உணர்வு, பயம், வருத்தம் இதெல்லாம் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் இயேசுவை கண்டவுடன் ஒருவேளை இவர் திருமுழுக்கு யோவானோ என்ற எண்ணம் வருகிறது. திருமுழுக்கு யோவானும் இவருடைய தவறை சுட்டிக்காட்டிய பொழுதும் அவருக்கு செவிமடுக்க மனம் இருந்ததாக வாசிக்கிறோம். இந்த ஏரோதின் மனநிலை பலருக்கு இன்றைய உலகத்தில் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பெற்றுக்கொண்ட நம்பிக்கை, விசுவாசத்தை ஆழமாக்கி தவறுகளிலிருந்து விடுதலை வாங்கி இயேசுவிடம் சரணடைய கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஏரோதைப் போல குழப்பத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைதான் வரும். கல்நஞ்சம் வரலாம், பயம் வரலாம், குற்றப்பழி உணர்வு வரலாம். செய்த தவறுக்கு மனம் வருந்துவது மட்டுமல்ல, அதற்கு பரிகாரம் செய்யவும் இயலாமல் போகலாம். சிறு சிறு தவறுகளிலிருந்து பெரிய தவறுகள் புரிகின்ற மனிதர்களுக்கு ஏரோதின் மனநிலை எப்போதும் உண்டு. ஆனால் ஏரோது ஒருவேளை மனம் திரும்பி இயேசுவுக்கு தன்னை கையெழுத்திருந்தார் அல்லது இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டிருந்தால் ஏரோதனுடைய வாழ்வை மாறிப்போயிருக்கும். இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான், இயேசுவின் புதுமைகளை பற்றி கேள்விப்படுகிறான், அவருடைய போதனை கூட கேட்டிருக்கலாம். அந்த மனநிலை நமக்கு இருந்தால் வெளிவருவோம், இயேசுவிடம் சரணடைவோம், வாழ்வையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வோம், பிறருக்கும் தருவோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.